அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாசக சிந்தனை: உண்மையான மகிழ்ச்சி அடைவோம். யோவான் நற்செய்தி நூல் பிரிவு 15 இறை சொற்றொடர்கள் 9 முதல் 11 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். தந்தைக்கும் மகனுக்கிடையே மிக நெருங்கிய அன்பு உண்டு. அந்த அன்பே அவர்களின் ஆழ்ந்த ஒற்றுமைக்கு அடிப்படை ஆகிறது. இதே அன்பை இயேசு அவர்தம் சீடர்களிடமும் காட்டுவார். ஆனால் சீடர் அன்பை உதறி தள்ளிவிடக்கூடாது. இயேசுவையும் அவருடைய போதனைகளையும் கட்டளைகளையும் அவர்கள் உதறி தள்ளிவிட்டால் அது அன்பையே உதறி தள்ளுவது போலாகும். சீடர்கள் தம் கட்டளைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் தம்மேல் அன்பு கூற வேண்டும் என்று கூற காரணம் அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதே. ஒருவர் தம் கடமை ஆற்றும் போதுதான் உண்மையான மகிழ்ச்சி அடைய முடியும். தம் கடமை செய்யாதவரின் உள்ளத்தில் உண்மை அமைதியும் சாந்தமும் மகிழ்வும் குடிகொள்ள முடியாது. சீடரும் இயேசுவை அன்பு செய்து அவர்தம் கட்டளைகளை கடைபிடிக்கும் தம் கடமை ஆற்றும் போதுதான் இயேசு அளிக்கும் மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள முடியும். அன்பார்ந்தவர்களே, கிறிஸ்தவ அழைப்பு என்பது மகிழ்ச்சியான வாழ்வுக்கான ஒரு அழைப்பு. மகிழ்ச்சி என்பது இந்த உலகம் தருகின்ற மகிழ்ச்சி அல்ல, மாறாக கடவுள் கொடுக்கும் மகிழ்ச்சி. ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் என்றில்லாமல் வாழ்வை அன்பு மயமாக வாழ வேண்டும். யாக்கோபு தன திருமுகத்தில் சொல்கிறார், பல வகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டிருங்கள். 1-2 இறைவசனம். நாம் மகிழ்ச்சியாக இருக்கிற போது நிச்சயம் மற்றவர்களை நாம் அன்பு செய்வோம். இயேசு தரும் மகிழ்ச்சி ஒன்று, நாம் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்பதே இயேசுவின் விருப்பமாகும். இரண்டாவது, இயேசுவின் போதனையே சில மகிழ்ச்சிகள் நிறைவானவை, சில மகிழ்ச்சிகள் நிறைவற்றவை. மூன்றாவது, இயேசுவின் சொற்கள் மகிழ்ச்சியை தருகின்றன. இறை வார்த்தை நம்மை தூய்மைப்படுத்துவதோடு மகிழ்ச்சியை தருகின்றது. திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், உமது திருச்சட்டத்தில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். திருப்பாடல் 119-174. இறை வார்த்தையை அடிக்கடி வாசிப்போம், நிறை மகிழ்வடைவோம். மானிட வாழ்வின் நோக்கமே மகிழ்ச்சி தான். ஆனால் அந்த மகிழ்ச்சியிலும் சில வகைகள் இருக்கின்றனவே. சில நிலையற்றவை, சில நீடிப்பவை, சில பிறருக்கு துன்பம் அளிப்பவை, சில அனைவருக்கும் மகிழ்ச்சி தருபவை. இந்த பல வகையான மகிழ்ச்சிகளும் சிறந்தவற்றை, நிறைவானவற்றை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். மகிழ்ச்சிக்காக தான் பல இடங்கள் அலைகிறோம், பல்வேறு நபரை சந்திக்கிறோம், பல்வேறு வேலைகளில் ஈடுபடுகிறோம், பல்வேறு திருத்தலங்கள் செல்கிறோம். உண்மையான மகிழ்ச்சி இதில் அடங்கியிருக்கிறது. நேர்மையான வாழ்வில் கடவுளை இதயத்தில் ஏற்று அவருக்கு வந்த வாழ்க்கை வாழ்வதில், இறை வார்த்தையை ஆழமாக ஏற்று செயல்படுத்துவதில், அன்பு கட்டளை வாழ்வாக்குவதில், பிறரை உயர்வாக கருதி தாழ்ச்சியான உள்ளத்தோடு பணிபுரிவதில். ஆகவே நமது மகிழ்ச்சி நல்லதை செய்து, இறைவனுக்கு வந்ததை செய்து, நேர்மையாக வாழ்ந்து மகிழ்வோடு வாழ்வோம். சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கிறிஸ்துவ அழைப்பு மகிழ்ச்சியான வாழ்வுக்கான அழைப்பு என்பதை உணர்ந்து வாழ்கின்றேனா? நான் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தையை வாசித்து தியானித்து செயல்படுத்தி மகிழ்ச்சியாக இருக்கின்றேனா? சிறந்த நிறைவான மகிழ்ச்சியை தேர்வு செய்து நான் பிறரோடு பகிர்ந்து வாழ்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா,
நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சியான உண்மையான வாழ்வை புரிந்து கொள்ளவும் ஒவ்வொரு நாளும் இறை வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து மகிழ்ச்சியாக வாழவும் சிறந்த நிறைவான மகிழ்ச்சியினால் பிறன்பு பணி ஆர்வமாக செயல்படுத்தவும் வரம் தாரும். ஆமேன்.